Global Talk. அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்குள் உலகத்தில் நடந்து வரும் முக்கியமான சம்பவங்களை பார்ப்போம். இந்த வகையிலே மத்திய கிழக்கில் என்ன நடக்குது என்று சொல்லி பார்த்தா, இன்று உங்களுக்கு தெரியும், அநேக செய்திகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த பாகிஸ்தானும் அமெரிக்காவும் தற்போது பேச்சுவார்த்தைக்காக இஸ்லாமாபாத்தில் ஒன்று கூடியுள்ளனர். அதாவது ஆரம்பத்தில் பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு ஈரான் அறிவித்திருந்தது, இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து தாங்கள் விலகிக் கொள்கின்றோம். காரணம், இஸ்ரேல் லெபனானுக்குள் அத்துமீறி செயற்படுகிறது, ஆகவே பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது என்று சொல்லி ஈரான் அறிவித்திருக்கின்ற நேரத்தில் அமெரிக்காவும் நாங்களும் வரையில அப்படி இப்படின்னு சொல்லி பெருசா பீத்தி கொண்டு ஏதோ பின்னால கதைச்சி ஈரானை பேச்சுவார்த்தைக்காக இஸ்லாமாபாத்துக்கு வர செய்தது இந்த அமெரிக்கா. இவ்வாறு பேச்சுவார்த்தைக்கு வருவதென்றால் 10 நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஈரான் கேட்டுக்கொண்ட போது அமெரிக்கா அதனை மறுத்ததாக வெளியில் கூறப்பட்டது. ஆனால் ஈரானோ இறுதி வரை தாங்கள் இந்த 10 நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டாலே பேச்சுவார்த்தைக்கு அமர்வோம் என்று ஈரான் குறிப்பிட்டு வந்ததாக இன்று வரை செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த வகையிலே 2 பேருக்கும் இடையில் நிபந்தனைகளை விதிப்போம், நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஊடகங்களுக்கு அமெரிக்கா காட்டி வந்தாலும் பின்னால ஒரு கதவு இருக்கிறது, அதுக்குள்ளால போய் ஏதாவது ஒரு சமாதானத்தை கோர்ற மாதிரி தான். யார் சமாதானம் கோர்றது? அமெரிக்கா கோர்ற மாதிரி தான் சர்வதேச செய்திகளை பார்க்க கிடைத்தது. இந்த வகையில இன்று இஸ்லாமாபாத்தில் தற்போது பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் அவர்களுடைய தலைமையில் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை ஆரம்பமாகியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்காவிலிருந்து உபஜனாதிபதியான ஜேடி வென்ஸும் வருகை தந்துள்ளார். ஜேடி வென்ஸ் அமெரிக்காவுல இருந்து விமானத்தில் ஏறுற நேரத்தில் ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தாரு, நாங்க ஈரானோட பேசுவோம், ஆனா ஈரான் 10 நிபந்தனைகளை முன்வைக்க கூடாது. அப்படி முன்வைத்தா இந்த பேச்சுவார்த்தையை விட்டு அமெரிக்கா விலகும். எங்களுடைய நாட்டுடைய தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற மாதிரி ஈரான் என்றும் எதிர்பார்க்காத ஒரு தாக்குதலை தலையில சுமந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி போட்டுத்தான் இந்த அமெரிக்காவுடைய உபஜனாதிபதி ஜேடி வென்ஸ் விமானத்தில் ஏறினார். ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த ஜேடி வென்ஸ் தற்போது டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் செய்யும் யுத்தத்துக்கு எதிராக ஒரு கடுமையான எதிர்ப்பை நிலைப்பாட்டை கொண்டுள்ளார். காரணம், எதிர்வரும் நவம்பர் மாதம் அமெரிக்காவுல மாநிலங்களுக்கு இடையிலான தேர்தல் நடைபெற போகுது. ஆகவே இந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிற கட்சி நாட்டுக்குள்ள வெற்றி பெறணும்னு சொன்னா இந்த ஈரான் யுத்தம் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தாலும் அமெரிக்காவுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும். இங்க என்ன நடக்குது? ஈரான் கை ஓங்கி விட்டது. ஆகவே ஏதாவது ஒரு காரணம் கூறி போரை நிறுத்தினால் மாத்திரம் தான் இந்த தேர்தலில் தாங்கள் சக்சஸ் அடைய முடியும் என்று சொல்லி இந்த ஜேடி வென்ஸ் ஆழமான கருத்தை வெளிப்படுத்தினார். எதிர்வரும் 2029 ஆண்டு அமெரிக்கா அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வகிக்கும் கட்சி உள்ளுக்க யாரு அடுத்த ஜனாதிபதி என்கிற உள்ளக தேர்தல் நடைபெற்ற போது ஜேடி வென்ஸ் தான் அதிகமான வாக்குகளை பெற்றார். இதற்கு முன்னால யாரு அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தாங்க என்று கேட்டா, இப்ப அமெரிக்காவுடைய ஃபாரின் மினிஸ்டர் மார்க்கோ ரூபியோ தான் அதிக வாக்குகளை அவங்களோட கட்சி உள்ளுக்க பெற்று அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பை எதிர்பார்த்திருந்தார் முன்னைய காலங்களில். காரணம், அவர் ஈரானுக்கு எதிரான போரை டொனால்ட் ட்ரம்போடு சேர்ந்து அதனை ஆதரிப்பவராக இருந்தார். ஆனால் நிலைமையை புரிஞ்சு கொண்டு ஜேடி வென்ஸ் போர் வேணாண்டு சொல்லி இடமா கேபினட் உள்ளுக்க பேசி வந்தார். அதனால கட்சிக்குள்ள அதிக இடத்தை பெற்றுக் கொண்டார் இந்த ஜேடி வென்ஸ். எனவே இந்த பேச்சுவார்த்தைக்கு ஜேடி வென்ஸும் இஸ்லாமாபாத்துக்கு வந்திருப்பது ஒரு முக்கியமான அம்சம். விமானத்தில் ஏறக்கலாம் சொல்லியிருந்தார், நிபந்தனைக்கு கட்டுப்படையில் என்று சொன்னா டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற மாதிரி நாங்க ஈரானுக்கு அடிப்போம். ஆனால் அவருடைய உண்மையான என்ன, இந்த போர்ல இருந்து விலகணும். அது நல்ல நோக்கத்துக்காக இல்ல, தாங்கள் போர்ல தோல்வி அடைஞ்சு கொண்டிருக்கிறோம், இதுதான் யதார்த்தம், இல்லாட்டி நாட்டு தேர்தல் தலைகீழாக மாறிவிடும் என்று ஜேடி வென்ஸ் நினைக்கிறார். ஆகவே இப்படியான ஜேடி வென்ஸும் தற்போது இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து விட்காஃப் மற்றும் குஷ்னரும் வலமை போல வந்திருக்கின்றார்கள். மறுபுறம் ஈரான்ல இருந்து ஒரு பெரிய டீமே வந்திருக்குது. ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் உட்பட அப்பாஸ் ஆராய்ச்சி மற்றும் ஈரானிய ஏனைய பிரமுகர்கள் எல்லாம் வருகை தந்துள்ளார்கள். இந்த வகையிலே இந்த பேச்சுவார்த்தை தற்போது வலமைக்கு மாற்றமான முறையில், அதாவது பேச்சுவார்த்தை இதற்கு முன்னே எப்படி நடந்ததுன்னு சொன்னா, ஒரு கட்டடத்துக்குள்ள அமெரிக்காவை சார்ந்தவர்கள் ஒரு அறைக்குள்ளும் ஈரானை சார்ந்தவர்கள் இன்னொரு அறைக்குள்ளும் இருப்பார்கள். இவர்களுக்கு நடுவிலே மத்தியஸ்தர்கள் இருப்பார்கள். ஈரான் மத்தியஸ்தர்களிடம் ஒரு விடயத்தை சொன்னால் அதனை கேட்டெடுத்து அமெரிக்காவுடைய ரூமுக்குள் அறைக்குள் சென்று அவர்களுக்கு சொல்ல, அவர்கள் சொல்லும் விடயத்தை கேட்டுக்கொண்டு ஈரான் இருக்கும் அறைக்குள் ரூமுக்குள் சென்று அவர்களிடம் சொல்லும் வேலையை மத்தியஸ்தர்கள் செய்து வருவார்கள். ஆனால் தற்போது நடக்கும் பேச்சுவார்த்தை வலமைக்கு மாற்றமாக நடந்து கொண்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றது. அதாவது அமெரிக்காவை சார்ந்தவர்களும் ஈரானை சார்ந்தவர்களும் ஒரே ரகசிய அறையில் நேருக்கு நேர் சந்திப்பு ஒன்று நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தைக்கு எதிராக இந்த டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் இருந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிறார்.
காலையில சொன்னார், இந்த பேச்சுவார்த்தை சரி வராட்டி நாங்க அமெரிக்காவில் எல்லா ஆயுதங்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஈரான் இதற்கு முன் வாங்காத அடியை வாங்கும் என்று சொன்னா எல்லா ஆயுதங்களையும் நாங்க ஏற்றிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கிற இந்த இன்டர்வல் என்பது அமெரிக்காவுடைய ஆயுதங்களை ஏற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு போலியான யுத்த நிறுத்தம் என்பது போலத்தான் தென்படுகிறது. இது இல்லாம இப்போது அமெரிக்காவும் ஈரானும் ஒரே அறையில் பேசிக் கொண்டிருக்கும் போது தற்போது மூடப்பட்டிருக்கும் ஹோர்மோஸ் கால்வாய்க்குள் ஈரானின் அனுமதி பெறாமல் அமெரிக்கா போர்க்கப்பல் ஒன்று பைபோஸாக உள்ளே நுழைஞ்சிக்குது. இதனை பார்த்த இந்த அமெரிக்கா இஸ்ரேல் சார்பு ஊடகங்கள் இதோ அமெரிக்கா ஈரானுக்கு ஜெதுப்பாக ஈரானுடைய சட்ட திட்டங்களையும் கட்டளைகளையும் மீறி ஹோர்மோஸுக்குள் நுழைந்து விட்டார்கள், ஈரானால் எதுவும் செய்ய முடியாது என்று பரபரப்பாக நியூஸ் வெளியாகி கொண்டிருந்தது. உடனடியாக தேடி பார்த்த போது விஷயம் அது அல்ல. ஹோர்மோஸுக்கு இந்த அமெரிக்கா கப்பல் சென்றது உண்மை, ஆனால் ஹோர்மோஸ் வாயில வச்சு இந்த அமெரிக்கா கப்பலுக்கு ஈரானிய கடற்படை மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கப்பலை குறித்த நேரத்துக்குள் ஹோர்மோஸிலிருந்து நோக்கி இவ்வளவு தூரம் வெளியே செல்லவும், இல்லாவிட்டால் தாக்குதலை ஆரம்பிப்போம் என்று ஈரானுடைய கடற்படை கடுமையாக எச்சரிக்கை ஒன்றை செய்ததாகவும் உடனே இந்த அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் ஹோர்மோஸ் வாயிலிருந்து பின்னோக்கி சென்றதாகவும் செய்திகள் தெரிவித்தது. இந்த வகையிலே ஒரு செய்தி இப்போது கிடைத்துள்ளது. அது எப்படின்னு சொன்னா, முதல் கட்ட அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தை வெற்றியடைந்துள்ளது. அதாவது அமெரிக்காவால் முடக்கப்பட்ட ஈரானுடைய பில்லியன் கணக்கான பணத்தொகை ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கிறது. ஆகவே இது முதல் கட்ட வெற்றி என்று ஊடகங்கள் தற்போது குறிப்பிட்டு வருகிறது. ஆனால் அதற்கு அங்கால இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அது பற்றிய எந்த செய்தியும் இதுவரை கிடைக்கவில்லை. நான் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த செய்தி வந்தால் நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். அடுத்த ஒரு செய்தி இருக்கிற சகோதரர்களே, நேட்டோ செயலாளர் டொனால்ட் ட்ரம்பை பாராட்டி ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதாவது நீங்க தான் வீரன், இதற்கு முன்னால இந்த எந்த அமெரிக்கா ஜனாதிபதியும் செய்யாத மிக சிறந்த வீரத்தீரமிக்க செயலை நீங்கள் தான் செய்துள்ளீர்கள். அதாவது ஈரானுடைய அணு கட்டமைப்புகள் மீது தாக்கியது மிக சரியானது, நீங்களே இந்த அமெரிக்க வரலாற்றில் மிக தைரியமான ஜனாதிபதி என்று பாராட்டு தெரிவித்து டொனால்ட் ட்ரம்புக்கு நேட்டோவுடைய செயலாளர் ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். அதை பார்த்தவுடன் டொனால்ட் ட்ரம்புக்கு பத்தி கொண்டு வந்துட்டான். நான் இந்த போருக்கு வர சொல்லி இந்த நேட்டோவை பல முறை அழைப்பு விடுத்த போது ஒரு நாடு கூட எனக்கு புறத்தால வர இல்லை. ஆகவே மிக கெட்டவன் என்பது டொனால்ட் ட்ரம்புடைய பார்வையில் இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கடிதத்தை கண்ட உடனே டொனால்ட் ட்ரம்புக்கு உச்சில அடிச்சுட்டு உடனே அவர் என்ன செய்யறாரு, அந்த கடிதத்தை அப்படியே போட்டோ எடுத்து தன்னுடைய சமூக வலைத்தளமான ட்ரூத் சோஷியல் மீடியாவில் பதிவு செய்து இந்த நேட்டோவை காரசாரமா திட்டிக்கிறார். அதுல சொல்லக்கூடாத சில வார்த்தைகள், தூசண வார்த்தைகள் மாதிரியான வார்த்தைகளை எழுதி இந்த நேட்டோ படைகளை திட்டிருக்கின்றார். காரணம், இந்த டொனால்ட் ட்ரம்பை இந்த மாதிரி நேட்டோ படைகள் எல்லாம் கைவிட்டு விட்டது. அடுத்த சகோதரர், இந்த பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேலில் இருந்து ஊடகவியலாளர்கள் பாகிஸ்தான் வருவதற்கான விசா அனுமதி கோரிய போது பாகிஸ்தானோ இந்த இஸ்ரேல் ஊடகவியலாளர்களுக்கு விசா அனுமதி வழங்கவில்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றது. பாகிஸ்தானுடைய துணை அதிபர் இந்த அமெரிக்காவுக்கு ஒரு செய்தி அனுப்பியுள்ளதாக இன்னொரு செய்தி குறிப்பிடுகிறது. நீங்க அமெரிக்கா யோசிக்கணும், அமெரிக்கா என்கிற ஒரு நாடு பெஸ்டா அல்லது இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு பெஸ்டா. ஆகவே இந்த பேச்சுவார்த்தை நன்கு ஆழமாக சிந்தித்து அமெரிக்கா முடிவெடுக்க வேண்டும். அதாவது இவர் சொல்ல வந்தாரு, இன்னொரு நாட்டுக்காக உங்களுடைய அதாவது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை இழந்து இரண்டாவதாக மாறிவிடாதீர்கள் என்பதுதான் இந்த செய்தியில் அவர் சொல்ல வந்தது. அடுத்த சகோதரர்களே, இலங்கை ரூபாயில 6300 கோடி பெறுமதியான MQ-4C என்கிற ஒரு ட்ரோன் அமெரிக்காவுடையது. இது ஹோர்மோஸ் நீரிணைக்கு மேலால சுமார் 50,000 அடிக்கு மேலே நின்று கொண்டு பல மணி நேரங்கள் ஹோர்மோஸை உளவு பார்த்து பின்பு தன்னுடைய இறங்கு தளமான இத்தாலியில் அமைந்துள்ள ஓடுதளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற வேளையில திடீர்னு இந்த 6300 கோடி பெறுமதியான MQ-4C என்கிற உளவு பார்க்கும் ட்ரோன் மாயமாக மறைந்து விட்டதாம். அதாவது மாயமாக மறைவதற்கு கடைசி நிமிடம் 7700 என்கிற குறியீட்டை மாத்திரம் கட்டுப்பாட்டு மையத்துக்கு அனுப்பியதோடு அதுல உள்ள சிக்னல் கட்டுப்பாட்டு மையத்தோடு இல்லாது சென்று விட்டதாம். இவ்வளவு பெறுமதியான ட்ரோனுக்கு என்ன நடந்தது சொல்லி இந்த அமெரிக்கா டெக்னாலஜிஸ் இன்ஜினியர்கள் எல்லாம் மத்திய கிழக்குல தேடாத இடங்கள் எல்லாம் தேடினாங்களாம். கடைசியில அவங்க கொடுத்த ரிப்போர்ட் ஒன்று, இது ஆக்சிடென்ட் ஆகியிருக்கணும் அல்லது எங்கேயாவது இயந்திர கோளாறு காரணமாக விழுந்திருக்கணும், அப்படி இல்லாட்டி ஈரான் அதனை தாக்கி இருக்க வேண்டும் என்று ஒரு ரிப்போர்ட்டை அமெரிக்க உளவு பிரிவு சமர்ப்பித்துள்ளதாம். ஆனால் அரபிய ஊடகங்கள் இதை பற்றி பேசும்போது இந்த வகையான ட்ரோன் குறித்த இடத்தில் ஆக்சிடென்ட் பட்டாலோ அல்லது விழுந்தாலோ, அதாவது இயந்திர கோளாறு காரணமாக விழுந்தாலோ கட்டுப்பாட்டு மையத்துக்கு தான் எங்கே இருந்து மறைந்தோம் விழுந்தோம் என்ற கடைசி தகவல் கிடைக்கும். உடனே அந்த இடத்தை நோக்கி அந்த ட்ரோனை மீட்டு கொண்டு, ஆனால் இந்த சம்பவம் அப்படி அல்ல. திடீரென்று ட்ரோன் மறைந்து விட்டது, சிக்னல் மறைந்து விட்டது. ட்ரோனுக்கு என்ன ஆனது என்று யாருக்கும் தெரியாது. ஆகவே இது என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இந்த ட்ரோன் வேலை செய்வது எப்படி என்று சொன்னா, செய்மதி ஊடாக கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து சிக்னல் பரிமாறப்பட்டு இயங்கக்கூடிய ட்ரோன். சுமார் 24 மணித்தியாலத்துக்கு மேலாக இவை தொடர்ந்து பறக்கக்கூடியது மாத்திரமல்லாமல் தகவல்கள்
தகவல்களை மிக துல்லியமாக வழங்கும் அமெரிக்காவுடைய மிக பெருமதியான ட்ரோன். சுமார் 7500 கிலோமீட்டரை கடந்து பயணிக்கக்கூடியதாம் இந்த MQ-4C ட்ரோன். இந்த வகையில் இந்த ட்ரோனை ஈரானுடைய விஞ்ஞானிகள் மிக கச்சிதமாக அதோடைய சிக்னலை ஹேக் செய்து, அதாவது அதற்கு கட்டுப்பாட்டு மையத்தோடு இருக்கும் ஓடுதளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது அதனை ஹேக் செய்து ஈரானுடைய கட்டுப்பாட்டு மையத்தோடு அதனை சேர்த்து இந்த ட்ரோனை ஏமாற்றும் சிக்னலை அனுப்பி ஈரானுடைய ஓடுதளத்தை அமெரிக்கா ஓடுதளம் போல் செயற்கை நுண்ணறிவு மூலம் எடுத்துக்காட்டி அமெரிக்கா கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து வரும் சிக்னலை தடை செய்து ஈரானுடைய கட்டுப்பாட்டு மைய சிக்னலோடு அவற்றை ஒன்றிணைத்து அந்த ட்ரோனினை ஈரானுடைய ஓடுதளத்தில் ஈரான் வெற்றிகரமாக இறக்கி இருக்கின்றது. இதற்கு முன்னும் இவ்வாறு 1-2 முறை அல்ல, பல முறை இப்படியாக அமெரிக்காவுடைய பெருமதி வாய்ந்த ட்ரோன்களை ஈரான் தரை இறக்கி சாதனை படைத்துள்ளது. அதனை கொண்டுதான் ரிவர்ஸ் என்ஜினியரிங்ல இந்த ஷாஹித் ட்ரோன் உட்பட பல்வேறு வகையான ட்ரோன்கள் எல்லாம் ஈரான் உற்பத்தி செய்தது. ஆகவே இந்த MQ-4C ஈரானை வெற்றிகரமாக மிக ரகசியமான முறையில் தரை இறக்கியுள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகிறது. ஆகவே என்ன நடக்கும்? மிக விரைவில் MQ-4C என்கிற ட்ரோன் ஈரானிலும் உற்பத்தி செய்யப்படும். அடுத்த சகோதரர்களே, அமெரிக்கா உளவுத்துறை ஒரு குற்றம் சாட்டியுள்ளது ஈரானை பார்த்து. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது ஈரானோ சீனாவிலிருந்து அதிநவீனமான ராக்கெட்டுகளை தற்போது ஈரானில் இறக்கி வருகிறது. சீனாவிலிருந்து ஆயுதங்களை சுமந்து வந்த விமானம் ஈரானில் தரையிறங்கியுள்ளது. இது பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை என்று அமெரிக்க உளவுத்துறை இதனை குற்றம் சாட்டியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. சரி சகோதரர்களே, மீண்டும் முக்கியமான செய்திகளோடு இன்ஷா அல்லாஹ் மறுபடி நாளை சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.